நண்பர் ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு. ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குரு 11ஆம் பாவத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு சுயசாரத்தில். இந்த தசை ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சூதாட்டத்தின் மீது ஆர்வம் வருகிறது. 11ஆம் இட பலன் நடக்குமா, 8ஆம் இடம் பலன் நடக்குமா, நிறைய பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே சூதாட்டத்தில் இறங்கியாச்சுன்னு அர்த்தம், பிரகாஷ்னு. சரி சார், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு சார். 8க்கு அதிபதி 11 இருந்தால் லாட்ரி சீட்டு விழுகும், திடீர் தனவரவு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிளம்பக்கூடாது. குரு அங்கே பூரட்டாதிகாலில் சுயசாரம் ஏறி இருக்கார். குரு நியாயமான வருமானத்தை தான் கொடுப்பார், நியாயம் இல்லாத வருமானத்தை கொடுக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடிய வியாபாரங்கள், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரியான விதத்தில் பிரமாதமாக சம்பாதிப்பீங்க இந்த குரு தசையில்.